எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் அழகு கணேஷ், வடமலன் ஹாஸ்பிட்டலோட புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது செர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இந்த புற்றுநோய்க்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. என்னென்னா, இந்த புற்றுநோய்க்குன்னு தடுப்பூசி இருக்குது. இது நிறைய எத்தனை பேர் தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. இது ஒரு தடுப்பூசியால் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு புற்றுநோய். இதுக்கு சில ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோகால்ஸ்னால் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு காமனாக பொதுவாக வரக்கூடிய கேன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர், செர்விக்கல் கேன்சர், அப்புறம் லங் கேன்சர். இப்போ இந்த லங் கேன்சர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த பிரஸ்ட் கேன்சரும் செர்விக்கல் கேன்சரும் ஆரம்ப கட்டத்திலே நம்ம ஒரு விழிப்புணர்வு இருந்துக்கிட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது செர்விக்கல் கேன்சர். இந்த செர்விக்கல் கேன்சர் பற்றி நம்ம ஏன் இவ்வளோ தூரம் ஒரு அவேர்னஸ், இன்ஃபேக்ட் இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு பார்க்குறதே செர்விக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, உயிர் கொல்லக்கூடிய கேன்சர்ஸ் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா செர்விக்கல் கேன்சர் ஒரு முதன்மை நிலைமை கூட வதிக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எஸ்பெஷலி கிராமப்புறங்களில் இந்த அவேர்னஸ் இல்லாத இடங்களில் இதோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்ப ஸ்டேஜில் எந்த ஒரு அறிகுறியுமே கொடுக்காது. ஃபுல் சிம்டம்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 4 போயிடுவோம். ஸ்டேஜ் 1 இருக்கும்போது கிட்டத்தட்ட 100% குணப்படுத்தக்கூடிய ஒரு கேன்சர் தாமதம் படுத்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு குணப்படுத்த முடியாத நிலைமைக்கு போயிடுது. ஸோ இதனால தான் நம்ம இது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். பொதுவாக ஒருத்தர் போய், சார் இந்த கேன்சர் வருது, இந்த கேன்சருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கேன்சர் பல காரணங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு மட்டும், செர்விக்கல் கேன்சருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணி தான் இருக்குது. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கிருமி. இந்த கிருமி தான் 99.7% செர்விக்கல் கேன்சருக்கு காரணமாக இருக்கிற கிருமி. 100 விதமான வைரஸ் வெரைட்டிஸ் இருக்குது. அதில் முக்கியமாக 16, 18 இந்த 2 டைப் ஆஃப் வைரஸ் என்ன பண்ணுவோன்னா, சில இந்த செல்ஸோட அடுக்குகளில் போய் உட்காந்துரும். அது அங்கே போய் மல்டிப்ளை ஆகி ஒரு பர்டிகுலர் கட்டத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக அந்த செர்விக்ஸ் முழுக்கவே கேன்சர் செல்ஸாக மாறி அதுக்கப்புறம் வெளியே வரும். இந்த செல்ஸ் பார்த்தீங்க நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கர்ப்பப்பை வாயில் இந்த இன்ஃபெக்ஷன் அது அந்த ஃபுல் இன்ஃபெக்டட் செர்விக்ஸாக மாறுறதுக்கு சில டைமிங் இருக்கும். அதுக்கு முந்தின ஸ்டேஜில் பெரும்பாலான டைம் இது ரிவர்சபிளாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்டட் செர்விக்ஸில் இருந்து மாறி ப்ரீ கேன்சரஸ் செர்விக்ஸ்ன்னு மாறும். அதுக்கப்புறம் தான் கேன்சராக மாறும். ஸோ ஒரு சொல்லி வச்ச மாதிரி ப்ரோட்டோகால் பேஸ்டாக போவோம். ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரும், அது இன்ஃபெக்டட் செர்விக்ஸாக மாறும், அதுலேருந்து ப்ரீ கேன்சர்ஸ், அதாவது கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜுக்கு வரும், அங்கிருந்து கேன்சருக்கு மாறும். இது நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷ கணக்கு வரும். ஸோ நம்ம இதுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு டைம்ல நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கொடுமையான வியாதியிலேருந்து முழுக்க நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, சார் கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் என்ன? ஸோ அதுக்கு நான் ஒரு எளியதாக ஒரு படம் போட்டிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்ப்பப்பை தெரியும், அந்த கர்ப்பப்பையோட என்ட்ரன்ஸ் செர்விக்ஸ். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண்மணியால் தன்னை சுயமாக அந்த கர்ப்பப்பை வாயை பார்த்துக்க முடியாது. இப்போ மார்பகத்துக்கு சுய மார்பக பரிசோதனை இருக்குது, நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துக்கலாம். ஆனால் செர்விக்ஸ் ஒரு பெண்மணியால் அவங்க சொந்த கர்ப்பப்பை வாயை அவங்கள பார்த்துக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இதுக்காக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன வைரஸ் கிருமி தான் காரணமாக இருக்கிறனால இதுக்கான தடுப்பூசிகள் இன்னைக்கு நம்மளுக்கு இந்தியாவிலே இருக்குது. காமனாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்பிவி வைரஸ், இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்கிறது கர்ப்பப்பை கேன்சர் மட்டும் உருவாக்குறதுல சில விதமான ஆசனவாய் கேன்சர், ஏனல் கேன்சர், தொண்டையில் வரக்கூடிய ஓரோஃபெரிஞ்சியல் கேன்சர், இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஆண்களுக்கு வரக்கூடிய பினைல் கேன்சர், அதாவது ஆண் உறுப்பில் வரக்கூடிய கேன்சர், இது எல்லாத்துக்குமே ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஒரு காரணமாக இருக்குது. பட் செர்விக்கல் கேன்சருக்கு பெரும்பாலும் அது மட்டுமே காரணமாக இருக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்போ தடுப்பூசிகள் இருக்குது. இதில் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஒரு 3 விதமான வேக்சின்ஸ் இருக்குது. செர்வாரிக்ஸ், காடாசில் 9 அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு 3 விதமான வேக்சின்ஸ் இருக்குது. இதோட காமன் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 9-12 வயசு குழந்தைகள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாய்ஸ்க்கு ஒன்றும் ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வரல. பட் இப்போ அந்த காடாசில் 9 மாதிரி வேக்சின்ஸ்லாம் பசங்களுக்கும் போட சொல்லி சொல்கிறாங்க. இந்த 9 to 12 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டட் ஏஜ். சில ஆர்கனைசேஷன், மெடிக்கல் ஆர்கனைசேஷன் அப் டு 26 வயசு வரைக்கும் சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு உள்ள புரிதல் படி நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வேக்சின் போட்டுக்கோங்க. திருமணத்துக்கு அப்புறம் வேக்சின் போடுறதுல பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா
இந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ்ங்கிறது பெரும்பாலும் உடல் உறவு மூலமாக தான் உடம்புக்குள்ளே வருது. ஸோ ஒன்ஸ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்மில் அந்த வைரஸ் உடம்புல இருக்கும். ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோக்காலில் வந்துட்டாலே போதும். ஸோ வேக்சினேஷன் கேட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு 9லேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் அந்த குழந்தை பருவ ஸ்டேஜை மிஸ் பண்ணிட்டீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த தடுப்பூசி எடுத்துக்கலாம். இதுக்கு பெரும்பாலும் 3 டோஸ் ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன். ஒருவேளை 15 வயசுக்குள்ளே போட்டுக்கிட்டீங்கன்னா 2 டோஸ் போதுமானது. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனிங்னு சொல்கிறோம். அப்போ ஸ்க்ரீனிங் நான் சொன்னேன், நீங்களே உங்களை பரிசோதனை பண்ணி பார்த்துக்க முடியாது. அப்போ ஒரு மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அவங்க செய்கிற டெஸ்ட் பேர் பேப்ஸ்மியர். பேப்ஸ்மியர்னா அது வந்து ஒரு விதமான டைப் ஆஃப் டெஸ்ட். இன்னொன்று அது இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெஸ்ட் பேர் லிக்விட் பேஸ் சைட்டாலஜி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த பேப்ஸ்மியர் அப்படின்னா என்னன்னா, உங்களே ஒரு எக்ஸாமினேஷன் கவுச்சில் படுக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை வாயை பார்க்கறதுக்காக ஒரு மெட்டல் ஸ்பெக்குலம் சொல்லி ஒரு சின்ன கருவி இருக்கு. அதை உள்ள பொருத்தி அந்த கர்ப்பப்பை வாயை பார்த்துட்டு அந்த வாயிலிருந்து இருக்கிற கொஞ்சம் செல்களை ஒரு ஸ்பெஷல் பிரஷ் மூலமா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எடுக்கிற செல்ஸை ஒரு ஸ்லைடில் வச்சு அப்புறம் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிற சொல்லிடுவாங்க. இப்போ இந்த டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, இதே எடுக்கிற அந்த செல்களில் இருக்கிற அந்த பிரஷ்ல இருக்க டிஷ்யூக்கள் வச்சே நம்ம உடம்புல ஹெச்பிவி வைரஸ் இருக்கான்னு சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்குற டெஸ்ட், அதாவது லிக்விட் பேஸ் சைட்டாலஜி ப்ளஸ் இந்த ஹெச்பிவி வைரஸ் இருக்கான்னு சேர்த்து கம்பைன் பண்ணி பார்க்கறது பேர் கோட் டெஸ்டிங்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் சார் ஓகே எந்த வயசுலேருந்து இருக்கவங்க பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 30 வயசுக்கு கீழே வரைக்கும் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு எதுவும் ஒரு ஆங்ஷியஸாக இருக்கீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 21 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் ஐசோலேட்டாக பேப்ஸ்மியர் மட்டும் பார்த்தா போதும். 29 வயசு கீழே அந்த வைரஸ் இருக்கான்னு பார்க்கணுங்கிறதுக்கு எந்த ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. 30 வயசுக்கு மேலே நம்ம போகிறோம் அப்படின்னா 3 இயர்ஸ், அதாவது பேப்ஸ்மியர் மட்டும், அதாவது லிக்விட் பேஸ் சைட்டாலஜி மட்டும் தான் நீங்கள் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை ஒன்ஸ் இன் எவ்ரி 3 இயர்ஸ் பார்க்கணும், 65 வயசு வர்ற வரைக்கும். சப்போஸ் நம்ம இந்த பேப்ஸ்மியர் ப்ளஸ் ஹியூமன் பேப்லோமா வைரஸ் கோட் டெஸ்டிங் இந்த 2 டெஸ்ட் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். ஸ்மியர் எடுக்கிறத பற்றி பேசணும் இல்லையா, சிலர் கேட்பாங்க, சரி சார் ஸ்மியர் எடுக்கிறீங்க அது வந்து பிரச்சனை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அந்த எக்ஸாமின் பண்ணும் போதே சில டைம் உங்களுக்கு ஒரு கேன்சர் ஏர்லி ஸ்டேஜ் இருந்தால் பயாப்சியே டேரக்டாக எடுத்துருவோம். சில சமயங்களில் ஸ்மியரில் அப்நார்மாலிட்டிஸ், அதாவது கேன்சருக்கு முந்தின நிலை CIN சொல்லுவோம், கார்சினோமா இன்ட்ராஎபித்தீலியல் கார்சினோமான்னு சொல்லுவோம், CIN அப்படின்னு ஒரு கண்டிஷன் உண்டு. அந்த மாதிரி ஒரு வேளை வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம மேற்கொண்டு கால்போஸ்கோப்பின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்லாம் பண்ணுவோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் ப்ரோட்டோகால். இப்போ ஒரு காமன் எல்லாம் கேட்குறது, சரி சார் நான் என் பொண்ணை கூட்டு வரேன், தடுப்பூசி போட்டுக்கிறேன், அப்போ அவளுக்கு அந்த ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோக்கால்லாம் வேண்டாமானா அது கண்டிப்பாக கிடையாது. வேக்சினேஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 முக்கியமான வைரஸ், ஹை ரிஸ்க் வைரஸ்க்கு தான் ப்ரொடெக்ஷன் இருக்குது. மீதி 100 விதமான வைரஸ் இருக்குது, வேறு எது மூலம் கேன்சர் வராதுலாம் கிடையாது. ஸோ வேக்சின் கொடுக்கறதுக்கான மெயின் பெனிஃபிட் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த CIN அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் 3 வந்து ஒரு 33% வர்றதை குறைக்கும். நம்ம இந்த பேசிக் டெஸ்ட் பண்ணிட்டு கால்போஸ்கோப்பின்னு ஒன்று பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா, அதோட இதை வந்து ஒரு 10% குறைக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்கள் சர்விக்கல் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை ஒரு 25% குறைக்கும். ஸோ எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ஒன்றே சார் தடுப்பூசி இருக்குன்ட்டாங்க, நான் தடுப்பூசி போட்டுட்டேன் அதனால் நான் ஸ்க்ரீனிங்கே பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒரு தவறான கருத்தும் இருக்குது. கண்டிப்பாக கிடையாது. ஸோ வேக்சின் போட்டுக்கிட்டிங்கனாலும் ரொட்டீன் ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோக்காலில் வரணும். ஸோ எங்கள் ஓபிக்கு சில டைம் நிறைய பேர் வருவாங்க, ஒரு தாய் தன் குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், சார் அவங்க கேட்பாங்க, சார் சில இதெல்லாம் படிச்சிருக்கோம் 45 இயர்ஸ் வரைக்கும் வேக்சினேஷன் கொடுக்க சொல்கிறாங்க, நானும் என் பொண்ணு சேர்த்து போட்டுக்கிறோமா. நான் ஒரே வார்த்தை சொல்லிடுவேன், திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு வேக்சின் தேவையில்லை, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வேக்சின் போட்டுக்கோங்க. ஸோ இதான் பேசிக்கான விஷயம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிம்பிளான டெஸ்ட் நான் சொன்ன அந்த ஸ்மியர் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் போனால் 5 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் காலம்பர ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்குக்கும் போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன 5 மினிட்ஸ் பண்ணுற டெஸ்ட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு கொடிய வியாதியிலேருந்து உங்களால் தப்பிச்சிக்க முடியும். ஸோ இவ்வளோதான் வெரி பேசிக் ஸ்க்ரீனிங் ப்ரோட்டோக்கால். இப்போ நம்ம ஊரில் இது வந்து பெருசாக இந்த அவேர்னஸ் இன்னும் நம்ம இன்னைக்கு வரைக்கும் உள்ள பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் மக்கள் அவேர்னஸ் வர மாட்டேங்குது. இப்போ சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 2013 ஒரு பெரிய கேப்ஷனே போட்டிருந்தாங்க, லிஃப்ட் யுவர் ஸ்கர்ட் சேவ் யுவர் லைஃப்ஸ் அப்படின்னு. அதை நம்ம தமிழாக்கம் கூட பண்ணி பேசினா ரொம்ப கொச்சையாக இருக்குன்னு மக்கள் சொல்லிடுவாங்க. பட் இது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற விஷயம். ஏன்னா இந்த போஸ்டரை அவங்க ஏர்போர்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லாம் வச்சு மொபைல் வேன்ஸ் வச்சு ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெவலப் கண்ட்ரீஸ்லாம் சர்விக்கல் கேன்சருங்கிறதே ஒரு வெரி வெரி ரேர் டிசீஸ். பட் நம்ம ஊரில் இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ் கேன்சர் பார்த்துட்டு இருக்கோம். ஒரே காரணம் மக்களோட அறியாமை மட்டும்தான். ஸோ தயவுசெய்து இந்த கொடிய வியாதியை பற்றி சில பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் மூலமாக உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கொடிய வியாதி, ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
பை டூயிங் எ சிம்பிள் ஒரு 5 minutes ஸ்மியர் எக்ஸாமினேஷன் பண்ணுறது. அதே மாதிரி இதுக்குன்னு தடுப்பூசிகளும் இருக்கிறது.